Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு கிராண்டான டிசைனர் குர்த்திஸ் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குர்த்தியோட டிசைனை வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ண போறோம். சில்க் காட்டனான ஒரு பிளெயினான ஒரு ஃபேப்ரிக்ல உள்ள குர்த்தியை ரொம்ப கிராண்டான ஒரு ஆரி ஒர்க் பண்ணலாம். அதுவும் நம்ம பேசிக் கோர்சஸ்ல படிச்ச ஸ்டிச்சஸ் மட்டுமே வச்சு அதை எப்படி டெக்கரேட் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்டு டியூட்டோரியல்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம யூஸ் பண்ற பீட்ஸ். ஸோ இது வந்து சுகர் பீடுக்கு நெக்ஸ்ட் சைஸ் 0 சைஸ்ல உள்ள பீட்ஸ், அப்புறம் சுகர் பீட், ஜரி த்ரெட், இது மட்டும்தான். இதை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைனர் குர்த்திஸ் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால அவுட்லைன் போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த டிசைனோட ஷேப் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் இப்படி கண்டினியூஸாக எத்தனை டைமண்ட் போட்டிருந்தாலும் இதை ஒரே ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமண்டாக நீங்கள் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் தேவையில்லை. டாப் பார்ட்டில் வந்து நம்ம சென்டரில் பீட் வைக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து இதோட லாக் போட்டுக்கலாம். லாக் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. இப்போ வந்து நம்ம அவுட்லைன் போட்டாச்சு. பீட் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் நார்மல் ஷூயிங் த்ரெட் எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ஜரி த்ரெட்லேயே ஒரு சிலர் போடுவாங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பெட்டர் வந்து நீங்கள் எப்போல்லாம் பீடு, கர்தானாஸ் அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷூயிங் த்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் பீடை எடுத்து போடுறத விட இந்த மாதிரி லோட் பண்ணி போடுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து கம்ப்ளீட் ஆகும். எடுக்கிற ஷூயிங் த்ரெட்டு மேக்ஸிமம் வந்து பீடோட கலருக்கு இல்லைன்னா ஃபேப்ரிக்கோட கலருக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான், இப்போ பாருங்கள், நான் ஒரு பார்ட்டில் இருந்து அடுத்த பார்ட்டுக்கு நான் கனெக்ட் பண்ணல, உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் தெரியாது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக இல்லை வீட்டில் அவைலபிளாக இருக்கிற கலர்ஸை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியா இருக்கிறதுலாம் உங்களுக்கு தனியாக பிரைட்டனாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது கடையில் வாங்கின மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஷார்ப்னஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பீட் மேலே இந்த மாதிரி மெத்தட்லேயும் நாட் போடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எண்டு நாட்டு போடையில் கஷ்டப்பட வேண்டாமல் இப்படியே நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் சைடில் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி வரையில நம்ம அந்த கேப் இருக்கிற இடத்துலையும் நம்ம சுகர் பீடால கம்ப்ளீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரணும்னா எட்ஜில் இந்த மாதிரி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வராது. ஸோ அவ்வளோதான், பீடோட பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து எட்ஜில் பீடுக்கு மேலே போடுற நாட்டை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அகெயின் ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் போட போகிறோம். இப்போ டபுள் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் போட போகிறோம். நல்லா ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்டது அவுட்லைன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அந்த நம்ம டிசைனோட ஷேப் உங்களுக்கு கன்ஃபியூசன் இல்லாமல் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டது. இது வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக போடுறது. ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். சிங்கிள் லைன் போடுறதுக்கும் டபுள் லைன் போடுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா ஹைலைட் ஆகி காமிக்கும். நீங்கள் டபுள் லைன் போடையில் ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு செயின் இல்லாமல் ஒரு ஜருகையை வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ அவுட்டர் லேயரில் நம்ம செயின் வந்து 2 வரிசை நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம இன்னர் சைட்லையும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு தனியாக காமிச்சு கொடுக்கும். இதுக்கு இன்னர் சைடில் நீங்கள் வந்து எதுனாலும் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். லைக் வந்து நீங்கள் பேர்ல் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லைன்னா பீடால் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். பட் எது பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸில் வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் போட்டுக்கோங்க. இந்த ஒர்க்கை வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயும் போடலான்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பட் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியாது. ஸோ பீடையோ இல்லைன்னா வந்து ஜரி த்ரெட்டில் செயினோ போட்டிங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி ஐ மீன் கடையில் வாங்கின மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்டை வந்து கண்டிப்பாக உங்களால் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி 2 வரிசை ஜரி த்ரெட்டால் நம்ம வந்து அவுட்லைன் போட்டு எண்ட் நாட்டு போட்டுக்கலாம். இன்னர் சைடில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் நான் ஏற்கனவே டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், இருந்தாலும் பாருங்கள். இப்போ இந்த த்ரெட்டுக்கு மேலே ஊசி வச்சுட்டு ஒரு தடவை சுற்றி பக்கத்தில் குத்தணும். குத்தையில் இந்த விரலால் இதை பிடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக இழுக்கணும். எல்லா த்ரெட்டையும் ஈவனாக இழுத்துருக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் பார்ட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேப் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா சுகர் பீடால் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பட் இந்த த்ரெட்டால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.